நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதகையில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. மழை தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளுக்குள்ளேயே முடங்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பல சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அங்கு கனமழை நீடித்து வருகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அனிஷ். அங்கிருக்கும் சூழல் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நீலகிரி மற்றும் கோவை ஆகிய இரு மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையமானது இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக மழை நீர் சாலை ஓரங்களில் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து ஓடி வருகிறது. மேலும் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களில் மழை நீரில் மூழ்கி காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம், அதாவது சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு இருந்த நிலையில் தற்பொழுது சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது உதகைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அறைகளிலேயே முடங்கி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அனிஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.